அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம் நடிகை நயன்தாரா. இது தமிழ் சினிமாசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. என்னப்பா இது, நடிகைகள் அடிக்கடி இது மாதிரி ஏதாவது ஒரு புதிய அரிய வகை நோயினால பாதிக்கப்படுறாங்க. அப்படிலாம் என்னதான் பிரச்சனை? எதனால அவங்களுக்கு மட்டும் இப்படி புதுசு புதுசா ஒரு நோய் வருது? சொல்லப்போனா நயன்தாராவுக்கு வந்திருக்க நோயும் கூட இந்தியாவில் சரி பண்ண முடியாத ஒரு கொடிய நோய் தான் அப்படின்னு தகவல்கள் வெளியே இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, தமிழ் சினிமால நடிகை நயன்தாரா ஐயா அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா தான் நடிகையா அறிமுகமானாங்க. அதுக்கு பிறகு சந்திரமுகி இந்த படங்கள் நடிக்கும் போது நயன்தாருடைய உடல்நிலை அப்புறம் அவங்களுடைய ஃபேஸ் கட்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா கொழு கொழுன்னு இருந்திருக்கும். ஆனா அதுவே அதுக்கு பிறகு வந்த வல்லவன் திரைப்படம், சத்தியம் திரைப்படத்தெல்லாம் பார்த்தோம்னா நயன்தாரா பில்லா படத்துலலாம் ஆளே ரொம்ப ஒரு மாதிரி மெலிஞ்சு போயிருப்பாங்க. மூஞ்சும் பார்த்தோன்னா கொஞ்சம் ஒட்டி போயிருக்கும். அதுக்கெல்லாம் காரணமே அவங்களுடைய அந்த சர்ஜரி தான். சில நடிகைகள் தங்களை அழகேத்திக்கிறதுக்காகவும் மெழுகேத்திக்கிறதுக்காகவும் சில சர்ஜரிலாம் பண்றாங்க. அது உடல்நிலைக்கு சரியான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய சர்ஜரி எல்லாமே மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனா முடிந்த வரைக்கும் சில வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராது, சைடு எஃபெக்டும் வராதுன்னு சொல்லி தான் இந்த சர்ஜரியை பண்றாங்க. ஆனா காலப்போக்கில் அவங்களுடைய வயது மூப்பும் போது நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. அதே மாதிரி தான் நடிகை நயன்தாரா தமிழ் சினிமாவில் அறிமுகமானப்போ அவங்க நடித்த ஒரு சில திரைப்படம் வெற்றி அடைய தமிழ் சினிமால கண்டிப்பா நமக்குன்னு ஒரு இடம் இருக்கு அப்படின்றதுக்காக சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க. தன்னுடைய உடலை மெழுகேத்திக்கிட்டாங்க. அப்படி நயன்தாரா தமிழ் சினிமால இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள் எல்லாருக்கும் சேர்ந்து ஜோடியா நடிச்சிருக்காங்க. நயன்தாரா விக்னேஷ் சிவன் இயக்கத்துல வெளியான நானும் அப்படிதான் திரைப்படத்தில் நடிக்கும் போது விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் ஏற்பட்ட நட்பின் காரணமா இருவரும் திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஒரு 3 நடிகர் கூட ரொம்பவுமே நெருக்கத்துல இருந்தாங்க. அந்த 3 பேரும் திருமணம் பண்ணிக்கிற வரைக்கும் போனாங்க. மணமேடை வரைக்கும் போய் அவங்களுடைய திருமணம் கேன்சல் ஆயிருக்கு. அதன் பிறகுதான் விக்னேஷ் சிவனை நயன்தாரா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு விக்னேஷ் சிவன் வீட்லயும் பயங்கரமான எதிர்ப்புகள் இருந்தாலும் நயன்தாரா எல்லாத்தையும் தாண்டி விக்னேஷ் சிவனை கரம் பிடிச்சாங்க. ஆனா நயன்தாராவால குழந்தை பெற்றுக்க முடியாது, அப்படி இருக்கிற நேரத்துல நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு எல்லாருமே கலாய்ச்சாங்க. நயன்தாரா எதுக்கும் கலங்காம விக்னேஷ் சிவன் நயன்தாராவும் டெஸ்ட் டியூப் மூலயமா இப்போ 2 இரட்டை ஆண் குழந்தைகளை பெற்று எடுத்திருக்காங்க. அந்த 2 குழந்தையும் வளர்க்கறதுல நயன்தாரா ரொம்ப பிஸியாவும் இருக்காங்க. ஆனா இருந்த போதிலையும் நயன்தாரா அப்பப்போ ஒரு சில திரைப்படங்களை நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நடிகை நயன்தாரா கடைசி நடித்த 10-12 திரைப்படங்கள் வரைக்கும் எல்லாமே பயங்கர ஃபிளாப் தான். எதுவுமே வெற்றி அடையவே இல்லை. லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு உச்சக்கட்ட பதவியை நம்ம நயன்தாரா வகிச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய பட்டமும் கூட. அந்த பட்டத்தை கண்டிப்பா நயன்தாரா கிட்ட வேற ஏதோ ஒரு நடிகை வாங்க போறாங்க. ஏன்னா நயன்தாரா மார்க்கெட் அவ்வளவுதான். நயன்தாராவால இதுக்கப்புறம் நடிகை நடிக்க முடியாது. ஏன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகை அவங்களோட திருமணம் ஆகுற வரைக்கும் நடிகை நடிக்க முடியும். திருமணம் ஆனதுக்கு பிறகு அவங்க நடிகையா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அது ரசிகர்களுக்கும் பிடிக்காது. ஆனா நயன்தாரா அந்த சாம்ராஜ்யத்தை உடைச்சு திருமணத்துக்கு பிறகும் கூட தனி ஒரு சோலோவா நடிகையா நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில நடிகை நயன்தாரா இப்போ ஒரு முக்கியமான படத்துல கமிட் ஆயிருக்காங்க. கமிட் ஆகி அந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. நடிச்சிட்டு இருக்கும் போதுதான் நம்ம நயன்தாராவுக்கு ரொம்பவே உடலாம் மெலிஞ்சு போச்சு. சொல்லப்போனா இந்த படம் எடுக்க ஆரம்பிக்கும் போது இருந்த கிலோ அந்த படத்துடைய பாதி வேலைகள் வரும்போது கிட்டத்தட்ட பாதி அளவு குறைஞ்சு போச்சு. சொல்லப்போனா வெறும் 35-40 கிலோ அளவுக்கு நயன்தாரா உடல் எடை வெகுவா குறைஞ்சிருக்கு. அதுல பதறி போன நயன்தாரா உடனடியாக மருத்துவர்களை பார்த்திருக்காங்க. பார்க்கும்போதுதான் இவங்களுடைய ஆரம்பத்துல இவங்க பண்ண ஒரு சில மோசமான விஷயங்கள் இவங்க உடல்நிலையை வெகுவா பாதிச்சிருக்கு. அதன் காரணமா இவங்களுக்கு பெயர் சொல்ல முடியாத ஒரு அரிய வகை நோய் தாக்கியிருக்கு அப்படின்னும், இந்த நோயெல்லாம் குணப்படுத்துறதுக்கு இந்தியாவில் மருந்தே கிடையாது. வெளிநாடுகள்ல அதாவது அமெரிக்கா, சிங்கப்பூர் போன்ற பயங்கரமான ஒரு சில மருத்துவமனையில மட்டும் இதுக்கான கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்துகள் இருக்கு. அதுவும் செலவு பண்றதுக்கு பல கோடி ரூபாய் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. நயன்தாரா உயிரை காப்பாத்தினா போதும் அப்படின்னு விக்னேஷ் சிவன் இப்போ நயன்தாராவை அழைச்சிட்டு போய் மருத்துவமனையிலும் சேர்த்திருக்காரு. அந்த மருந்துகளை உடனே வர வைத்து நயன்தாரா உயிரை காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இக்கட்டான சூழ்நிலையில விக்னேஷ் சிவன் இப்போ சிக்கியிருக்காராம். சோ நயன்தாராவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, கண்டிப்பா அவங்க மீண்டும் நல்லபடியா குணமாகி வரணும், இன்னும் பல வெற்றி திரைப்படம் நடிக்கணும் அப்படின்னு ஏராள கோடிக்கணக்கான ரசிகர்கள் இப்போ நயன்தாராவுக்காக பிரார்த்தனைகளையும் பண்ணி வந்துட்டு இருக்காங்க.